ஜெஃப்னாப்டியின் சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தலில் வாக்கெண்ணும் பணி இப்போ நடந்து கொண்டிருக்குது. நேற்றைய தினம் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை முடித்த பின்னர் இப்போ வாக்கெண்ணும் பணி நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக இந்த வாக்குன்றதில் இன்னும் 50% யாருமே பெறையில. 50% பெறாத பட்சத்தில் இரண்டாவது விருப்பு வாக்குன்ற அந்த வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வகையில் இப்போ இற்றை வரைக்குமே நாங்கள் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பம் வரைக்குமே யாருமே அந்த 50%க்கும் அதிகமான வாக்குகளை இன்னும் பெறையில. அன்றகுமார் திசாநாயக்க முன்னணியில் இருக்கிறார். இப்போ அதற்கு பிறகு சஜித் பிரேமதாச, அதற்கு பிறகான இடத்துல ரணில் விக்ரமசிங்க, அதற்கு பிறகு 4வது இடத்துல தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் முன்னணி வகிச்சோன்றிருக்கிறோம். இவ்வளவு பேரும் தான் இப்போ போட்டிச் சூழலில் இருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 5வது இடத்துல நாமல் ராஜபக்சவும் இருக்கிறார். அவருடைய வாக்குப்பதிவுகளும் முன்னர் பொதுஜன பெரமுனவுக்கு கிடைத்த வாக்களை விட மிக பாரிய அளவு வீழ்ச்சியை இப்போ நாமல் ராஜபக்சவினுடைய கட்சியான பொதுஜன பெரமுன சந்தித்து வந்துருக்குது. உண்மையிலேயே இது தேர்தல் காலத்தில் பல மாற்றங்களை இந்த தேர்தல் ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள், அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல திருப்பு முனைகள் இந்த தேர்தலில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லணும். உண்மையிலேயே இந்த தேர்தலில் ஜாழ்ப்பாண மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற வவுனியா, வன்னி மாவட்டம், அது மட்டும் இல்லாமல் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்கள் கூட மிக பாரிய அளவிலான ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னரே நாங்கள் சொல்லியிருப்போம், வாக்குகள் பிளவுபட்டு, அதாவது சிங்கள மக்களுடைய வாக்குகள் பிளவுபட்டு அவ்வளவு பெரிய ஒரு வாக்குச்சீட்டே காணப்பட்டது. அத்தனை வேட்பாளர்கள் இங்கே பங்கு பெற்றினவர்கள். ஆகவே இந்த வாக்கள் பிரிகிற காரணத்தினால வடக்கு கிழக்கு என்றது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும் சொல்லினாங்க. அந்த வகையில் தான் உண்மையிலேயே வடக்கு கிழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை செலுத்தி இருக்கு. குறிப்பாக வடக்கு கிழக்கு சார்பாக எங்களுடைய அரசியல் பிரச்சனைகளை சர்வதேசத்துக்கும் சரி எங்களுடைய அரசாங்கத்துக்கும் சரி எடுத்துரைக்கிற வகையில் அரியநேந்திரன் அவர்களை பொது வேட்பாளராக சிவில் சமூகமும் தமிழ் கட்சிகளும் சேர்ந்து நிறுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தில் பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த பொது வேட்பாளர் அரியநேந்திரன் என்பவர் நிறுத்தப்படுறார். உண்மையிலேயே மிக பாரிய அளவிலான மக்கள் எழுச்சி இந்த அரியநேந்திரனுக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அரியநேந்திரனுடைய வாக்குகள் எண்ணிக்கை 2,10,379 காணப்படுகிறது. இற்றை வரைக்கும் 3.37% வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறார். இற்றை வரைக்கும் நடந்த வாக்கெடுப்பு பணிகள் உண்மையிலேயே 4வது இடத்தில் நிற்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று தான் நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒருவர் இந்த வாக்கெடுப்புக்கு வருகின்ற பொழுது, அதாவது தமிழ் பொது வேட்பாளராக அவர் நிறுத்தப்படுகின்ற பொழுது பல சலசலப்புகள், எதிர்ப்புகள் இருந்தது. குறிப்பாக தமிழரசு கட்சி கூட பலவிதமான நிலைப்பாடுகள் எடுத்த வண்ணம் இருந்தது. தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடின அந்த சமயத்தில் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிப்பதாக அவர்கள் கூறியிருந்தார்கள். குறிப்பாக இது சுமந்திரனுடைய நிலைப்பாடு என்று கதைக்கப்பட்டது. பின்னர் மாவை சேனாதிராஜா உட்பட மற்றும் பலர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை தான் காட்டியிருந்தார்கள். அந்த வகையில் இப்ப தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுடைய வாக்கு எண்ணிக்கை எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் மிக பாரிய அளவிலான வெற்றியை பெற்ற ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய பொது வேட்பாளராக நாமல் ராஜபக்ச அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். நாமல் ராஜபக்சவினுடைய வாக்கு எண்ணிக்கை இற்றை வரைக்கும், அதாவது இப்போ எண்ணப்படுகின்ற இந்த காணொலி எடுக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எண்ணப்படுகின்ற வாக்குகள எண்ணிக்கை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் வாக்குகள் எண்ணிக்கையும் விட மிக குறைவாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக 2,10,379 வாக்களை அரியநேந்திரன் அவர்கள் பெற்றிருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்கள் 1,42,589 வாக்களை பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே இது அரசியல் கள நிலவரங்களில் இது பொது வேட்பாளருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகத்தான் கருதப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதிகளில் அரியநேந்திரனுக்கு அதிகமான வாக்கள் கிடைக்க பெற்றாலும் கூட பொதுவாக நாங்கள் எடுத்து பார்த்தால் கிழக்கு மாகாணத்திலேயும் சரி வடக்கு மாகாணத்திலேயும் சரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வாக்கள் தான் அதிகமான அளவில் இருக்குது. மிகப்பெரிய வாக்கு வீதங்கள், வாக்கு சரிவுகள் இல்லாவிட்டாலும் கூட
இரண்டு பேரையும் ஒப்பிடுகின்ற பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் இருக்கின்றது. இதை அரசியல் ஆய்வாளர்கள் இன்னொரு விதத்திலேயும் பார்க்கின்றனர். தமிழரசு கட்சி கிடைத்த ஒரு வெற்றியாகவும் இந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய இந்த வாக்கு வங்கியினுடைய அதிகரிப்பை அவர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றோம் என்று சுமந்திரன் உட்பட தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி ஒரு முடிவு எடுத்தது. அதற்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய முடிவுதான் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய முடிவாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த வகையில் உண்மையிலேயே தமிழரசு கட்சியினுடைய முடிவுதான் இப்படி இருக்கின்றது என்பதை உலகிற்கு பறைசாற்றுவதற்கான ஒரு நிகழ்வாக கூட இது இருக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்களும் தேர்தல் கள நிலவரங்களை ஆய்வு செய்து சொல்கிறவர்களும் இந்த விடயத்தினை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கேயன் ராமநாதன் அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது கூறியிருப்பார், முன்னைய காலகட்டங்களில் தான் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகளை பார்த்து மக்கள் வாக்களிக்கின்றார்கள், அந்த காலம் இப்பொழுது மாறுபட்டு விட்டது. அது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சியினுடைய வாக்காளர்கள் 1000 ரூபாய் காசுக்காக வாக்களிக்கின்றார்கள் என்ற ஒரு விமர்சனத்தை கூட அவர் கூறியிருந்தார். உண்மையிலேயே அந்த நிலையை, அந்த கருத்தை மாற்றும் ஒரு கருத்தாக, அந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரித்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தங்களுடைய வாக்களை அளித்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலேயே இது இரண்டுமே ஒரு பேசு பொருளாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் இலங்கையை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக ஒரு இலங்கை தேசிய பரப்பிலே இருக்கின்றவர்கள் அன்ருகுமார் திசாநாயக்கனுடைய இந்த முன்னணியை, அவர் இப்பொழுது முன்னணி வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த விடயத்தை ஒரு பெரிய வெற்றியாக கருதி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு மாற்று கட்சியிலிருந்து ஒருவர் வருவதை பலர் எதிர்பார்ப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் மாற்று கட்சியிலிருந்து இருப்பவர் ஒரு வாக்கு எண்ணிக்கையை பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்த்துக்கிறார்கள். குறிப்பாக அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவார் என்கின்ற ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்திருந்த சமயத்தில் கூட பலர் கூறியிருந்தார்கள், போன முறை தேர்தலில் வாக்குகள் மிகவும் குறைவாக எடுத்த ஒரு நபர் எப்படி இந்த முறை அதிகளவான வாக்களை பெறுவார், குறிப்பாக 50% மேலான வாக்களை எப்படி பெற முடியும் என்கின்ற ஒரு விமர்சனம் கூட எழுந்திருந்தது. குறிப்பாக சஜித் பிரேமதாசவினுடைய வாக்குகளை சரித்து இவர் அதிக வாக்களை பெறுவது மிகவும் கடினமான விடயம் என்றுதான் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த கருத்தையும் இப்ப மாறுபட்ட கருத்தை இப்ப வரைக்கும் அந்த தேர்தல் முடிவுகள் சொல்லி இருக்கேன். இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, அன்ருகுமார் திசாநாயக்க முன்னிலை வைக்கின்ற பொழுது ஒரு மாற்று சிந்தனையை, ஒரு மாற்று கட்சியுடைய சிந்தனையை மக்கள் இன்றும் வரவேற்கின்றார்கள், வரவேற்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற மாதிரியாக அரசியல் ஆய்வாளர்கள் தங்களோட கருத்துலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இந்த காணொலி எடுத்த நோக்கம் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சஜித் பிரேமதாசவினுடைய வெற்றி, அதாவது தமிழரசு கட்சியினுடைய ஒரு சொல் தமிழ் மக்களை இற்றை வரைக்கும் கட்டுப்படுத்துகின்றது. அதாவது இற்றை வரைக்கும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டை தான் தமிழர்களும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது சஜித் பிரேமதாசவினுடைய ஒரு வாக்கு வங்கியை பார்க்கின்ற பொழுது, அதாவது வாக்கு எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. அதே மாதிரி அரியநேந்திரனுடைய வெற்றியும் ஒரு பெரிய பேசு பொருளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் நாங்கள் 2 விடயங்களை பார்க்க வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் அரியநேந்திரனுக்கு கிடைத்த வெற்றியை விட வடக்கு மாகாணத்தில் அரியநேந்திரனுக்கு கிடைத்த வெற்றி மிகவும் அதிகளவாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே இதையும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகத்தான் பார்க்க வேண்டும். அரசியல் ஆய்வாளர்களும் கூட அதை ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் என்று கூறாமல் நாங்கள் கிழக்கு மாகாணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக கிழக்கு மாகாணத்தில் இருந்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அவர் கிழக்கு மாகாணத்தில் பெற்ற வாக்களை விட வடக்கு மாகாணத்தில் அதிகம் பெற்றிருப்பதும் ஒரு பெரிய பேசுபொருளாக பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த வகையில் நாங்கள் அரியநேந்திரனுடைய வாக்கு எண்ணிக்கைகளை நாங்கள் இப்போ பார்த்தோம் என்றால், குறிப்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூர் தேர்தல் தொகுதியில் அரியநேந்திரன் அவர்கள் 10,097 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அரியநேந்திரன் இது எங்களுடைய ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் 7,494 வாக்களை பெற்றிருக்கின்றார். இது 30.23% காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல்
பன்னி மாவட்டத்தில் தேர்தல் தொகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 12,810 வாக்குகள் அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் 20,348 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய சாவகச்சேரி தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதில் அவர் 9,159 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அது 29.37% காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் 8,365 வாக்குகளை அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பருத்தித்துறை தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் 8,658 வாக்குகளை அரியநேந்திரன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பன்னி மாவட்டத்தின் வவுனியா தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் 11,650 வாக்குகளை அரியநேந்திரன் அவர்கள் பெற்றிருக்கின்றார். இவ்வாறாக அவருடைய வாக்கு வங்கிகள் அதாவது எதிர்பார்த்த அளவையும் விட அரியநேந்திரனுடைய வாக்கள் அதிகரித்த வண்ணத்தில் தான் காணப்படுகிறது. குறிப்பாக மன்னார் தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அவர் 10,757 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 16.96% இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் இந்த 4 பேர் கொண்ட தேர்தல் போட்டி தான் காணப்பட போகின்றது என்கின்ற ஒரு பரபரப்புக்கு மத்தியில் தான் இந்த தேர்தல் களம் ஓடிக்கொண்டிருந்தது. குறிப்பாக சிங்கள பொது வேட்பாளரான ஆண்ட்ரோகுமார் சனாயக்க, சயித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச என்கின்ற 4 பேருடைய போட்டி தான் இங்கே காணப்பட போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் அந்த போட்டி சூழலை பின்தள்ளி நாமல் ராஜபக்ச இருந்த அந்த 4வது இடத்துல இற்றை வரைக்கும் வந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு அரியநேந்திரன் அவர்கள் முன்னிலை வைத்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் பன்னி மாவட்டத்தின் ஒட்டுமொத்தமாக அவருடைய தேர்தல் தொகுதிகளுடைய வாக்களை பார்த்தால் 36,377 வாக்களை அவர் பெற்றிருக்கின்றார். இது பன்னி மாவட்டத்தில் கிடைத்த தேர்தல் வாக்குகளின் சதவீதத்தில் 16.74% அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் ஒரு மிகப்பெரிய தேர்தல் தொகுதி என்றால் ஒரு பேசப்படுகின்ற ஒரு தேர்தல் தொகுதியாக பார்த்தால் ஊர்வாத்துறை தேர்தல் தொகுதியை பார்த்தால் அதில் 5,726 வாக்களை அவர் பெற்றிருக்கின்றார். இது 35.4% காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் இவர் முன்னிலை வைத்திருக்கிறார். குறிப்பாக ஊர்வாத்துறை தேர்தல் தொகுதியிலேயும் இவர் தான் முன்னிலை வைத்தவர். அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தின் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியிலேயும் அரியநேந்திரன் அவர்கள் தான் முன்னிலை வைத்திருக்கிறார். அவர் 11,170 வாக்களை பெற்றிருக்கிறார். இது மொத்த வாக்கள் அதாவது வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியில் கிடைத்த மொத்த வாக்கள் சதவீதத்தில் 35.36% காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தின் உடுப்பட்டி தேர்தல் தொகுதியில் 8,467 வாக்களை பெற்றிருக்கின்றார். இது 37.49% காணப்படுகின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மானிப்பாய் தேர்தல் தொகுதி குறிப்பாக பல வேட்பாளர்கள் இங்கே தங்களுடைய வாக்கு வங்கிகளை சேர்ப்பதற்காக பிரச்சார கூட்டங்களை கூட நடத்தினார்கள். சிங்கள வேட்பாளர்கள் பலர் மானிப்பாயை மையமாக வைத்து பல தேர்தல் பிரச்சாரங்களை நடத்த காணக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக அதில் யார் அதிகமான வாக்களை பெற்றிருக்கிறார் பார்த்தீங்கன்னா சயித் பிரேமதாஸ் அவர்கள் அதிகமான வாக்களை பெற்றிருக்கின்றார். குறிப்பாக 11,609 வாக்களை பெற்றிருக்கின்றார். ஆனால் அவரை விட ஒரு கிட்டத்தட்ட 100 வாக்கள் வீதம் குறைவாகத்தான் அரியநேந்திரன் அவர்கள் 100 வாக்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 20-15% வாக்கள் குறைவாகத்தான் அவர் பெற்றிருக்கின்றார். அது குறிப்பாக 11,587 வாக்களை அவர் பெற்றிருக்கின்றார். உண்மையிலேயே இது 31.04% காணப்படுகின்றது. கோப்பாய் தேர்தல் தொகுதி எடுத்துக்கொண்டோமானால் அதில் 11,410 வாக்களை பெற்றிருக்கின்றார். அது 30.6% காணப்படுகின்றது. திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை தேர்தல் தொகுதி இது அதிகம் பேசப்படுகின்ற ஒரு தேர்தல் தொகுதி. அதாவது திருகோணமலை மாவட்டத்தின் திருகோணமலை தேர்தல் தொகுதியில் பல இன மக்களும் வாழ்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அதிலே அரியநேந்திரன் 11,300 வாக்களை பெற்றிருக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்தின் செருவில தேர்தல் தொகுதியில் 2,412 வாக்களை பெற்றிருந்தார். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண தேர்தல் தொகுதிகளில் இவர் 4வது இடத்திலும் 3வது இடத்திலும் போன்ற இடங்களில் தான் காணப்படுகின்றார். ஆனால் வடக்கு மாகாணத்தில் இருந்த தேர்தல் தொகுதிகளில் ஒப்பிடுகின்ற போது பல தொகுதிகளில் இவர் முன்னிலை வைத்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அந்த முன்னிலையை குறைவாகவே காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் கல்முனை தேர்தல் தொகுதியில் 2,623 வாக்களை இவர் பெற்றிருக்கிறார்.
பெற்றிருக்கின்றார். சம்மாந்துறை திகாமடுள்ள என்ற சம்மாந்துறை தேர்தல் தொகுதியில் 2299 வாக்களை அரியநேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் 12758 வாக்களை இவர் பெற்றிருக்கின்றார். உண்மையிலேயே அரியநேந்திரன் என்பவர் இந்த குறிப்பிட்ட கிழக்கு மாகாணத்தில் ஒப்பிடுகின்ற பொழுது வடக்கு மாகாணத்தில் அதிக வாக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு சான்றாக அவர் முன்னிலை வகிக்கின்ற நிலைமையை பார்த்து, அதாவது இந்த அன்றகுமார் சனாயக்க, ரணில் விக்ரமசிங்க, சயித் பிரேமதாச என்பவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவர் 4வது இடத்தில் தான் கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலும் 4வது இடத்தை வைத்துக் கொண்டிருந்த அதே சமயத்தில் வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் பல தேர்தல் தொகுதிகளில் இவர் முன்னிலை வைக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பான முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, கொழும்பு மாவட்டத்தில் கொழும்பு மேற்கு தேர்தல் தொகுதியில் அரியநேந்திரன் ஒரு போட்டி களத்தில் இடம்பெற்றிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே கொழும்பு மாவட்டத்தின் போட்டி என்று நாங்கள் பார்த்தால், கொழும்பு மாவட்டம் என்றால் குறிப்பாக சிங்கள மாவட்டங்களில் போட்டி சூழலில் யார் இருப்பினம் என்று பார்த்தால் அன்றகுமார் சனாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாவல் ராஜபக்ச போன்ற 4 பேரும் தான் சிங்கள மாவட்டங்களிலையும் கொழும்பு மாவட்டங்களிலையும் தொடர்ந்தும் போட்டி சூழலில் இருந்த வண்ணம் இருக்கிறோம். ஆனால் கொழும்பு தெற்கு தேர்தல் தொகுதியில் 783 வாக்களை பெற்று அந்த போட்டி சூழலில் இவரும் இடம்பெற்றிருக்கின்றார். அந்த கொழும்பு தெற்கு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா 9697 வாக்களை சஜித் பிரேமதாச பெற்று முன்னிலை வைத்திருக்கின்றார். அதற்கு பிறகு 8382 வாக்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்று 2வது இடத்திலையும், 7778 வாக்களை பெற்று அன்றகுமார் சனாயக்க அவர்கள் 3வது இடத்திலையும் இருக்கின்றார். அந்த போட்டி சூழலில் 4வது இடத்தில் 783 வாக்களை பெற்று கொழும்பு மேற்கு தேர்தல் தொகுதியில் அரியநேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார். உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் களமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அந்த தேர்தல் களத்தில் அரியநேந்திரனுடைய நிலவுகை பெரும்பாலும் பேசப்படுகின்றது. குறிப்பாக திருவண்ணாமலை மூதூர் மாவட்டம், குறிப்பாக முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கின்ற மூதூர் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 58,153 வாக்களை பெற்று முன்னிலை வைக்க 12,860 வாக்களை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெற்று முன்னிலை 2வது இடத்தை பெற 8,706 வாக்களை பெற்று அன்றகுமார் சனாயக்க அவர்கள் 3வது இடத்தை பெற்ற அதே சந்தர்ப்பத்தில் 4வது இடத்தை பெறுகிறார். 4,381 வாக்களை பெற்று அரியநேந்திரன் அவர்கள் 4வது இடத்தில் இருக்கிறார். உண்மையிலேயே இந்த நான் சொன்னது போல இப்படியான களங்கள், அதாவது கிழக்கு மாகாணத்தில் இருந்த களங்கள் பெரும்பாலும் 4வது இடமாகத்தான் அரியநேந்திரனுக்கு காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் தேர்தல் தொகுதி நிலவரத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், முன்னிலையில் இருக்கிற சயித் பிரேமதாஸ், நான் ஏலவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சயித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார். 1,21,177 வாக்களை பெற்று 32.6% சயித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னிலை வைக்கின்றார். அதே போல 31.39% வாக்களை பெற்று 1,16,688 வாக்களை பெற்று அரியநேந்திரன் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கிறார். அதே போல 84,558 வாக்களை பெற்று 22.75% ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3வது இடத்தில் இருக்கிறார். 27,086 வாக்களை பெற்று 7.29% அன்றகுமார் சனாயக்க அவர்கள் 4வது இடத்தை பெற்றிருக்கிறார். உண்மையிலேயே ஜாழ்ப்பாணம் ஒட்டுமொத்த தேர்தல் மாவட்டத்தில் சயித் பிரேமதாச முன்னிலை வகித்தாலும் கூட அந்த வாக்கு எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு பெரிதான வாக்கள் இதில் இடம்பெறவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் குறைவான வாக்கள் தான் இவர்களுடைய அந்த வாக்கு வங்கிகளில் பெற்றிருக்கிறார்கள். அதாவது இவருடைய வாக்கு வித்தியாசத்தை பார்க்கின்ற பொழுது அவ்வாறு தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த அரியநேந்திரனுடைய வெற்றி என்பது, அதாவது அரியநேந்திரன் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பின்பு பல விமர்சனங்களுக்கு முன்வைக்கப்பட்டாலும் கூட அவர் இந்த இடத்தில் அவருடைய வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அது மட்டுமில்லாமல் பலர் பாராட்டுக்களையும் சமூக வலைத்தளங்களில் தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள். இந்தியாவிலையும் இருந்து சரி, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் தாயக பூமியிலையும் இருந்தும் சரி, அரியநேந்திரனுக்கான பாராட்டுக்கள் குவிந்த வண்ணமே இருக்கின்றது. உண்மையிலேயே இதை தமிழ் மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த தேர்தல் நிலவரங்கள் பற்றின உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கருத்துப்பட்டியலில் சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த 2 வெற்றிகளும், அதாவது அரியநேந்திரனுடைய வெற்றியும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடாகவே கிழக்கு மாநிலத்திலையும் வடக்கு மாநிலத்திலையும் உடைய நிலைப்பாடும் இருக்கிறது பற்றிய உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கருத்து பெற்றில இடுங்கோ. தொடர்ந்தும் தேர்தல் முடிவுகளுக்கு தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் ஜெஃப்னா சேனலுடன் இணைந்திருங்கோ. நன்றி, வணக்கம்.